சைவத்தின் மேல் சமயம் வேறிலே அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நண்பர்களே, திருக்கைலாய பரம்பரை திருவாளரை ஆதீனத்தில் சிவஞான செங்கோல் ஓச்சு வரும் சீர்வலசை குருமா சன்னியானம் அவர்கள் பொன்னார் திருவடி மலர்களை நினைந்து போற்றி இந்த சிவஞான போதம் 8ஆம் சூத்திரத்தில் சிவஞான சித்தியார் 2லும் உள்ள 8ஆம் சூத்திரத்தில் உள்ள நுண்பொருள் பற்றி சிலவற்றை சிந்திக்க இருக்கின்றோம். சிவஞான போதத்தினுடைய அமைப்பு ஒரு அற்புதமான அமைப்பு. அப்படியே படிப்படியாக மேலே வந்து திருவடி பேரில் கொண்டு விட்டுற மாதிரி அமைஞ்சிருக்கும் அமைப்பு. அப்படி முதல் 5 சூத்திரங்களில் முதல் 3 சூத்திரத்தில் பொருள் உண்மை சொல்கிறார். முதல் சூத்திரத்தில் கடவுள் உண்டு, ஆணவமலம் உண்டு சொல்கிறார். 2ஆம் சூத்திரத்தில் சக்தி என்பது உண்டு, வினை என்பது உண்டு, மறுபிறப்பு உண்டு எல்லாம் சொல்கிறார். 3ஆம் சூத்திரத்தில் உயிர் என்பது ஒரு தனிப்பொருள், அது உணர்த்தினால்தான் உணரும், உணர்த்தலைன்னா உணராது, உணர்த்த உணரலின் மாயா என்கிற தனிவன் ஆன்மா சொல்றார். 4ஆம் சூத்திரத்தில் உயிருடைய இயல்பு சொல்றார். உயிருடைய இயல்பு சொல்லும் பொழுது இந்த உயிர் வந்து உண்மையிலேயே மிகச்சிறந்த ஒரு பொருள். அது தன்னோடு உடனாக இருந்த இந்த ஆணவமல சார்புனால எதையுமே உணராமல் இருந்துட்டுன்னு ஆரம்பிக்கிறார். அண்டக்கரணம் அவற்றின் ஒன்றென்று அவை சந்தித்தது ஆன்மா சகசமலத்து உணராது, சகசமலத்து உணராது அமைச்சர சேப்பென்று அஞ்சவத்தைத்தே. 5ஆம் சூத்திரம் வரும்போது இந்த நம்முடைய ஐம்பொறிகளுக்கெல்லாம் இந்த உயிர் தான் இருந்து எல்லாத்தையும் காட்டுது. இப்போ கண் ஒரு பொருளை காணணும், உயிர் இந்த கண்ணோடு சேர்ந்து உடனாக இருந்து செலுத்தணும். இல்லைன்னா உயிர் காட்டலைன்னா இந்த கண்ணு காணாது, காது கேட்காது, மூக்கு நுகராது, நாக்கு சுவைக்காது, தோல் உணராது. அந்த ஐம்பொறிகளை போல இந்த ஆன்மாக்கள் அவற்றை காட்டுபவன் ஒருவன் இருக்கிறான். அவன் காட்டுவதனால்தான் நம்ம காண்கிறோம். உயிர் எப்படி இந்த ஐம்பொறிகளுக்கு காட்டி ஐம்பொறிகள் காணுகின்றனவோ, காணுகின்றன அறிகின்றன, அதுபோல் ஆன்மாக்களுக்கு காட்டுபவன் ஒன்று இருக்கிறான். அதனால தான் ஆன்மாக்கள் காண்கின்றன என்று நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டுங்கிறது தான் அந்த மாய இலக்கணத்தை சொல்கிறார். மாய இலக்கணம் சொல்கிறார். இப்போ நல்லா யோசித்து பார்த்தோம்னா நமக்கு காட்டுபவனை மறந்துட்டதுனால தான் பிரச்சனையெல்லாம் நமக்கு வருது. 5ஆம் சூத்திரம்லாம் பிரச்சனையை காட்டுறாரு. காட்டுபவனை மறந்ததுனால என்ன செய்கிறாரு, 6ஆம் சூத்திரத்தில் அவன் யாருன்னு சொல்கிறேன்னு 6ஆம் சூத்திரத்தில் அவனுடைய இயல்பை காட்டுறார். சிவபெருமானுடைய உண்மையான இயல்பு எது என்பதை 6ஆம் சூத்திரத்தை சொல்கிறார். எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, நீ உன் அறிவை கொண்டு அவனை தெரிஞ்சிக்க முடியாது. இந்த 5 பொறிகளால் அறியக்கூடிய அறிவு ஒன்று இருக்குது, அது பாசஞானம்னு பேர், அதனால் தெரிஞ்சிக்க முடியாது. மனம் புத்தி அகங்காரம் சித்தங்கிற பசுஞானம் இருக்குது, அதை கொண்டு அறிய முடியாது. மனத்தாலும் அறிய முடியாதவன், கருவியாலும் அறிய முடியாதவன், கர்மங்களாலும் அறிய முடியாதவன், கருவிகளாலும் அறிய முடியாதவன் அப்படின்னு எப்படி தான் அவனை தெரிஞ்சுக்கிறது? என்கிட்ட இருக்கிறது 2 தானே. என்ன இருக்குது? ஐம்பொறிகள் இருக்குது, மனம் இருக்குது, வேறு என்ன இருக்குது என்கிட்ட? இப்போ உன்னை எப்படித்தான் தெரிஞ்சுக்கிறது? ஒரு பெரிய பிரச்சனை அது. பெரிய பெரிய ஞானிகள்லாம் குழம்பிட்டு கிடக்கிற இடம் அது. மனசில் வச்சு நினச்சா அவனை அறிய முடியாதா? நீ மனதில் என்ன நினைக்கிற? நான் அவனை அறிந்து விடுவேன், அவனை அறிந்து விடுவேன்னு நினைக்கிற. அவன் உனக்கு அறிவித்தால் தான் நீ அறிய முடியும், அவனை உணர்த்தினால் தான் உணர முடியும். உணரக்கூடிய பக்குவத்தை அவன் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கான் அவன்கிட்ட.